Hey folks, welcome to my channel நம்ம டாக்கீஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சுவையான சூப்பரான ஒரு டொமேட்டோ ஆனியன் சட்னி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து கடாயில ஒரு 4-5 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்தின பிறகு அதுக்கப்புறமா வந்து சிவப்பு மிளகா ஒரு 3 எல்லாமே மீடியம் ஃப்ளேம்ல குக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பெருங்காய கட்டி ஒரு 2 சின்ன பெருங்காய கட்டி போடுங்க. அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். அது நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நீங்க வந்து கடலைப்பருப்பு ஒரு கைப்பிடி அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா அடுத்தது வந்து நீங்க ஆட் பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா உளுந்தும் அதே குவான்டிட்டி ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது கடலைப்பருப்பு என்ன குவான்டிட்டி ஆட் பண்ணீங்களோ அதே குவான்டிட்டி உளுந்தும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் வதக்குங்க. இது வந்து லேசா கலர் மாறணும். கலர் மாறி வர சமயத்துல அதாவது நல்லா செவக்கணும். நல்லா செவந்து வர சமயத்துல நீங்க வந்து அடுத்தது வந்து வெங்காயம் அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வெங்காயம் சின்ன சின்னதா கட் பண்ணிருக்கேன். சின்ன சின்னதா கட் பண்ண வெங்காயத்தை வந்து நீங்க வந்து நல்லா வந்து வதக்க ஆரம்பிங்க. கூடவே வந்து ஒரு 3 பூண்டு தோல் வந்து உரிக்காம போட்டிருக்கேன். அதையும் நல்லா சேர்த்து போட்டு வதக்குங்க. அதுக்கப்புறமா டொமேட்டோ ஆட் பண்ண பிறகு அடுத்தது வந்து நீங்க ஆட் பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா கொத்தமல்லி வந்து நீங்க வந்து இதை வந்து காம்போட நீங்க ஆட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்களா அது மாதிரி கொத்தமல்லி ஆட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ டொமேட்டோ வெங்காயம் கொத்தமல்லி இது 3 போட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்ச நேரம் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க. அந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்குற வரைக்கும் நல்லா பொறுமையாக அதை பண்ணுங்க. அதாவது நல்லா கலரி கொடுத்துக்கிட்டே இருங்க. கொஞ்ச நேரம் கழிச்ச பிறகு அது நல்லா வதங்கிடும். பாருங்க நல்லா வதங்கிட்டு இப்போ அடுத்தது வந்து புளிக்கட்டி ஒரு 2 சின்ன புளிக்கட்டி, அதுக்கப்புறமா வந்து ஒரு பொடி வெல்லம் அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உப்பு இதெல்லாத்தையும் ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு அதுக்கப்புறமா இந்த மாதிரி மிக்ஸி ஜார்ல மாத்திக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்ம இதை வந்து ஒரு ஃபைன் பேஸ்டா நம்ம வந்து ரெடி பண்ணிக்க போறோம். அதாவது சட்னியுடைய பேஸை நம்ம வந்து ரெடி பண்ண போறோம். சரிங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது வந்து இதை வந்து நல்லா ஃபைனா வந்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்தது வந்து நம்ம பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா நல்லா தாளிச்சு கொண்டு போறோம். அவ்வளவுதான், லாஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்துட்டோம். இப்போ இது வந்து கடாயில வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய், அதுக்கப்புறமா யூஸ்வலா ஆட் பண்ற எல்லா பொருட்கள் தான் கடுகு, அதுக்கப்புறமா உளுந்து, அதுக்கப்புறமா சீரகம், இது 3த்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. 3 நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. அடுத்தது வந்து லேசா வந்து அப்படியே வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா சாட்டே பண்ணுங்க. அதான் அதுக்கப்புறமா அடுத்தது வந்து நீங்க ஆட் பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 4-5 கருவேப்பிலை ஆட் பண்ண பிறகு அந்த பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிருக்கோம் பாத்தீங்களா, தக்காளி வெங்காயம்லாம் போட்டு நல்லா வதங்கின பிறகு கிரைண்ட் பண்ண பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிடுங்க. சரிங்களா? தண்ணி வந்து வேணும்னா கொஞ்சம் ஊற்றிக்கலாம். சில பேருக்கு திக்கா சட்னி பிடிக்கும், அப்போ தண்ணி ஊற்றிக்க வேண்டாம். இப்போ அடுத்தது வந்து மஞ்சப்பொடி ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுங்க. மஞ்சப்பொடி ஆட் பண்ண பிறகு நல்லா கலரி கொடுங்க. அது வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து மறுபடியும் கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும். கொஞ்சம் நேரம் கழிஞ்ச பிறகு அது எண்ணெய் லேசாக பிரிஞ்சு வரும். பிரிஞ்சு வந்த பிறகு சட்னி ரெடி. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். மீண்டும் ஒரு அற்புதமான காணொலியில் சந்திப்போம் மக்களே. நன்றி, வணக்கம்.